தொடக்க நூல் முடிந்தது. தேங்க்யூ டாப்டி அண்ட் ஃபேமிலி. வெரி நைஸ்லி. தேங்க்யூ. காட் பிளஸ். ஸோ இன்னைக்கு முக்கிய குறிப்புகள்: 49ஆம் அதிகாரம், கடவுளின் தெய்வீக கட்டளையை பின்பற்றி யாக்கோபு தனது முழு குடும்பத்துடன் கானானிலிருந்து எகிப்துக்கு பயணம் செய்த கதை. இந்த அதிகாரம் யாக்கோபின் சந்ததியை பட்டியலிடுகிறது. இஸ்ரேல் தேசத்தின் வம்சாவளி ஒரு குறிப்பிடத்தக்க இணைப்பாக சேவை செய்கிறது. யோசேப்பு மற்றும் யாக்கோபின் உணர்ச்சி பூர்வமான மறு இணைப்பு மற்றும் பார்வோனுடனான தனது குடும்பத்தின் அறிமுகத்திற்கான யோசேப்பின் தயாரிப்புகளுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு மாரல்: நிச்சயமற்ற காலங்களிலும் கூட தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துவதில் சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவூட்டுகிறோம். 47ஆம் அத்தியாயம் யோசேப்பின் குடும்பம் கானானிலிருந்து எகிப்துக்கு குடிபெயர்ந்ததை விவரிக்கிறது. யோசேப்பு தன் அப்பா யாக்கோபையும் தன் சகோதரர்களையும் பார்வோனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அவர்கள் வாழ்வதற்கு கோஷேன் தேசத்தை பார்வோன் கொடுத்தார். நாம் படிக்க கேட்கும். உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் யோசேப்பின் குடும்பம் மிகவும் செழிப்பாக கோஷேனில் வாழ்ந்தார்கள் என்று. அதற்கு முக்கிய காரணம் யோசேப்பாக இருந்தார். எகிப்தியர்களுக்கு உணவை விற்று அவர்களுடைய பணம், கால்நடைகள் மற்றும் நிலங்களை பார்வோனுக்காக வாங்குவதன் மூலமும் யோசேப்பு பஞ்ச நெருக்கடியை சமாளித்தார். தனது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, யோசேப்புக்கு உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருந்தார் அந்த சமயத்தில். 48ஆம் அத்தியாயம் யாக்கோபு தனது பேரன்களான எப்பிராயிம் மற்றும் மனாசே ஆகியோரை ஆசீர்வதிக்கிறார். தனது சொந்த மகன்களாகவே அவருடைய பேரப்பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்கிறார் என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. யாக்கோபு மூத்த மகனாகிய மனாசேக்கு பதிலாக இளைய மகனாகிய எப்பிராயிமுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம கேட்டோம், யோசேப்பு தனது அப்பாவால் பார்க்க முடியாது என்று நினைத்து அவர் சொல்கிறார், அப்பா இவர் இளைய மகன், இவர் பெரிய மகன் என்று. ஆனால் யாக்கோபு நன்றாவே பார்க்க முடிந்தது. கடவுள் பார்க்கிறபடி அவரால் பார்க்க முடிந்தது. கடவுள் அவருக்கு சொன்னபடி அவர் ஆசீர்வாதங்களை செய்தார். நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரையே தேட வேண்டும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது. 49ஆம் அத்தியாயம் யாக்கோபு தன் மரணத்திற்கு முன் தன் மகன்களுக்கு எழுதிய தீர்க்க தரிசனமாகும். The biggest prophecy proclaimed in the book of Genesis இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் யாக்கோபு ஒவ்வொரு மகன்களையும் கூப்பிட்டு அவர்களுடைய குணம் மற்றும் நடத்தை ஏற்ப நேர்மறை மற்றும் எதிர்மறை கணிப்புகளை அவர் கொடுக்கிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். What we sow we reap. So தன்னுடைய மகன்களுக்கு தன்னை அவருடைய மூதாதையர்கள் தேசமாகிய கானானில் அடக்கம் செய்யும்படி தன்னுடைய மகன்களுக்கு கட்டளையிடுகிறார். யாக்கோபின் விசுவாசத்தின் சாட்சியாகவும் இஸ்ரேலின் எதிர்காலத்தின் முன்னறிவிப்பாகவும் இந்த அத்தியாயம் உள்ளது. கடைசி அத்தியாயம் 50 யோசேப்பு மற்றும் அவரது சகோதரர்களின் தந்தையான யாக்கோபின் மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நாம் படிக்க கேட்டோம். கானானில் யாக்கோபை எம்பாம்பிங் செய்து அடக்கம் செய்தல். யோசேப்பு தனக்கு அநீதி இழைத்த தன் சகோதரர்களுக்கு மன்னிப்பும் தயவும் கொடுக்கிறார். யோசேப்பின் மரணமும் அவனது சந்ததியினருக்கு பொறுப்பும் ஆகியவற்றை இதில் அடங்கும். இந்த அத்தியாயம் யோசேப்பு மற்றும் அவரது குடும்பத்தினரின் கடவுள் மற்றும் அவர்களின் தந்தை மீதான விசுவாசத்தையும் மரியாதையையும் காட்டுகிறது. One very very cute about this Joseph story. அவருடைய சகோதரர்கள் செய்தது போல் அவர் செய்யாமல் மிகவும் அன்பானவராக ஆசீர்வாதமாக அவருடைய குடும்பத்திற்கு அவர் இருந்தார். அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கொண்டு we see God's grace to be like Joseph. Amen. So book of Genesis completed. Questions for today. So முதலாம் question. 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரேல் தன்னிடமிருந்து எல்லாவற்றோடும் எந்த இடத்திற்கு புறப்பட்டார்? Which place did Israel set out with all that he had? பெயர் சபாவை சென்றடைந்தார். கரெக்ட், அவர் பெயர் சபாக்கு சென்றடைந்தார். செகண்ட் கொஸ்டின், 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபின் குடும்பத்தாரில் எத்தனை பேர் எகிப்திற்கு வந்தார்கள்? How many souls of the house of Jacob came to Egypt? 70 members. கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாக்கோபின் குடும்பம் முக்கியமாக என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள்? Occupation of Jacob's family. 47:3.
They were shepherds, ma'am. Correct. Next question. தேசத்தை தவிர உணவுக்கு ஈடாக எகிப்தியர் யோசேப்புக்கு எதை கொடுத்தார்கள்? 47:16. ஆக்சுவலி அந்த ஃபுல் கதை முடிஞ்சனா சொல்லுங்க. 47வது அத்தியாயம் சென்ட்ரல்ல இருக்கும். எதை கொடுத்து நம்ம தானியத்தை வாங்கலாம்னு யோசேப் ஆர்கனைஸ் பண்ணிப்பாரு, அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. In exchange of money, livestock, ma'am. Correct. Full story. எதெல்லாம் கொடுத்து நம்ம தானியம்? Livestock, I will give you food in exchange for it. Your money is all gone. So they bought their livestock to Joseph and gave them food in exchange for their horses, sheep, goats, cattle and donkeys. The year he supplied them with food in exchange for all their livestock. Should I read the 18 also, ma'am? No, that's fine. It's like this. First they gave their money, their property, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து தானியங்களை வாங்கினார்கள். ஒரு கட்டத்தில் சொத்துக்கள் எல்லாம் முடிந்தது. ஸோ அவர்களுடைய லைஃப் ஸ்டாக், கேட்டில் எல்லாவற்றையும் கொடுத்து தானியங்கள் வாங்கினார்கள். கடைசியாக எல்லாமே முடிந்தது, ஒன்றுமே இல்லை அவர்கள் கிட்ட சொன்னப்போ அவங்க தங்களையே வேலைக்காரர்களாக, they made themselves as slaves, என்னையே விற்று தானியங்கள் வாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் யோசேப்பினுடைய குடும்பம் மிகவும் செழிப்போடு வாழ்ந்தார்கள். That is the story. Okay, thank you ma. Next question. பஞ்சத்தின் போது பார்வோனுக்காக யோசேப்பு வாங்காத நிலம் எது? 47:22. Which piece of land was not bought by Joseph or Pharaoh during the famine? Priest's land. Priest's land, correct. ஏனென்றால் அவர் பார்வோனுக்கு அவர்களோடு மானியமாக கொடுத்திருந்தார். ஆகையால் அந்த லேண்ட் அவர் யோசேப்பு வாங்கல. Thank you. Next question. யோசேப்பு விதை கொடுத்த பிறகு எகிப்தியர் தங்கள் விளைச்சலில் எவ்வளவு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது? What portion of their produce did the Egyptians? How much? 1/5. Correct. 1/5 பார்வோனுக்கு செலுத்தினார்கள். Very good. Question கேக்குறதுனால ஆன்சர் பண்றீங்க. Very good. So next question. சாகும் தருவாயில் யோசேப்பு எதின் மீது சத்தியம் செய்யும்படி யாக்கோபு அவரிடம் கேட்டார்? What did Jacob ask Joseph to swear on when he was about to die? 47:29. Swear on my thighs. Swear on my thighs. Place your hand between my thighs and make a solemn. Yes. Put your hand under my thigh and promise to deal kindly and truly with me. Thank you. Next question. Jacob தனது வாழ்நாள் ஆண்டுகளை என்ன ஆண்டுகள் என்று குறிப்பிட்டார்? Jacob referred to his years of life as years of what? 47:9. My life of wandering and lasted 130 years. என்ன? What is the description? My life is this ன்னு சொல்வார். 47:9 I think. Yes, ma'am. Few and difficult, unlike the long years of my ancestors in their wanderings. Correct. Few and evil have been the days of the years of my life ன்னு சொல்வார். Okay, next question. பார்வோனை யாக்கோபு சந்தித்த போது முதலில் என்ன செய்தார்? When Jacob met Pharaoh, what did he do first? 47:7. Jacob gave the king his blessings and the king asked him, how old are you? Amen. யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். இது ஒரு பெரிய பாடம் நமக்கு. கடவுளுடைய பிள்ளைகள் நாம் வாழ்த்து கூறணும், ஆசீர்வாதம் கூறணும், நல்ல வார்த்தைகள் பேசணும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது. லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி டே. பஞ்சம் காரணமாக எந்த நாட்டில் பணம் தோல்வி அடைந்தது? Money failed in which country due to the famine? 47:15. Egypt. Yes, Egypt. They didn't, money failed in their country. So thank you so much, Dorothy and family and all the family for joining us. God bless. Good night. Thank you, ma'am. Wonderful proclamation, answering. Thank you for patient listening. Good night.